குரூப் ஃபோருக்கான மாடல் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கவர்மெண்ட் எக்ஸாமில் நடந்தது தான். கம்ப்யூட்டர் பேஸ்டில் டெஸ்ட்டில் நடந்திருக்குல்ல, அந்த எலிஜிபிள் டெஸ்ட்டில் உள்ளது தான். எலிஜிபிள் டெஸ்ட்டில் தான் நம்மளுக்கு நியூ சிலபஸ் கண்டென்ட் எல்லாமே கவர் ஆகுது. ஸோ அதுலேயுமே நான் இந்த கொஸ்டின் வர்றதுலலாம் சரியான தொடராக இருக்கட்டும், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக இருக்கட்டும், நம்மளுக்கு சிலபஸ்லேயும் கவர் ஆகுது, கண்டென்ட்லேயும் கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சூரியனோட வேறு பெயர்கள்லாம் படித்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்னா, ஸோ அதில் ஒரு பொருள் தரும் பல சொற்களில் அது அதிகமாக கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இணைப்பு சொற்களில் நம்ம கேட்டதில் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனும் 1-2 வந்திருக்கு. இதில் முக்கியமாக சொல்லணும்னா சொல்லும் பொருளும் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அகரவரிசை சார்ந்த கொஸ்டின் ஒன்று கட் காப்பி பேஸ்ட் இருக்குது. ஸோ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அது எல்லாமே நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் கவர் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ அது போக சொல்லணும் அப்படின்னாக்கி நம்மளுக்கு பாரதிதாசன் கண்டென்ட்டும் இதில் கவர் ஆகுது. இதில் வந்து வேறு கண்டென்ட்டு நிறைய இருக்குது. மரபு சார்ந்த சொற்களாக இருக்கட்டும், எவ்வகை தொடர் என கண்டறிக அதெல்லாம் இருக்குது. பொருத்தமான பொருளை கண்டறிதல், ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் வந்து இதில் கொஞ்சம் நியூவாகவே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னே கேட்டதே கேட்டிருந்தாங்க. இதில் 1-2 கண்டென்ட்டு புதுசாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ நிறுத்தற்குறியர்கள் இருக்கட்டும், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சார்ந்ததுலாம் உங்களுக்கு ரொம்ப இதாக கேட்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இதில் 7வது கொஷின் இந்தவா கேட்டிருந்தாங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஒரு எங்கே நிற்க அப்படிங்கிற கேள்வியை எங்கே நிற்கிறாய் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. உள்ளே பார்த்துடலாம். இந்த கொஷினோட ஒரு மாடல் கண்டென்ட் தான் குரூப் 4க்கானது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னே நம்ம நிறைய கொஷின் போட்டிருக்கோம். ஒரு 29, இது நம்ம 30வது கொஷின். சரிங்களா? ஸோ நம்மளை அப்போ ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு தெரியும். நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னாலும், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்னாலும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கண்டென்ட்டாக கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கி, திருக்குறள் முதலில் உரை எழுதியவர் யாருன்னா மணக்குடவர். வேறு கண்டென்ட் மாறி மாறி இருக்கும். நம்மளுக்கு வந்து திருக்குறள் வந்து டாபிக் வந்து சிலபஸ்லேயும் கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சரியான தொடர். இதுவும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ரிலேட்டடாக தான். ஸோ நம்மளுக்கு இந்த கண்டென்ட் வந்து நம்மளுக்கு சிலபஸ்லேயும் கவர் ஆகுது. தமிழ் மொழி ரிலேட்டடாக தொன்மை அது வந்து நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இதெல்லாம் ஈஸியாக நம்மளாம் போட்டுருவோம். நம்ம வாசித்து பார்த்துருந்தோம்னா இது ஈஸியாகவே போட்டுருவோம். இங்கிலீஷ் மீடியம் அப்படி இருந்தால் கொஞ்சம் நிறைய லிட்ரேச்சர் வந்து வாசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணால் ஈஸியாக அடிச்சிடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதில் அடுத்த கொஸ்டின் 3வது அதே தான். அடுத்து குசேலபுரி சமஸ்தானத்திற்கு உழவுதான் பிரதான தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கேட்கவே இல்லை, இது புதுசாக இருக்குது. ஸோ இதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் வைக்கலாம். சரிங்களா? கேட்க 100க்கு 99% வாய்ப்புகள் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் அப்படியே கேட்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு படிக்க டைம் இல்லை, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் வேறு கிளாஸ் போகிறேன், நியூ ஸ்டூடெண்ட்ஸு அப்படி இருக்கிறீங்க அப்படின்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. எந்த மாடலில் கேட்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அடிச்சிடலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள் மைண்டில் ஏறும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்ரோச்லேயே படிப்பீங்க, ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கூட்டு பெயர்களில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து ஆட்டு மந்தன்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு மாதிரி மாடுக்கும் மந்த அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். ஸோ மாட்டுக்கும் மந்தை அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்னா, நிரல் நிறை அணி. இதில் நிறை என்பது என்ன அப்படிங்கிற மாதிரி பொருள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது அணி ரிலேட்டடான பேஸ் தான், ஆனால் வந்து அதோட பொருள் கொடுத்துருக்காங்கன்னா சொல்லும் பொருளும் ரிலேட்டடாக. ஸோ நிறுத்துதல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. எங்கே நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பேச்சு வழக்கில் இருக்குது. நீங்கள் எழுத்து வழக்காக மாற்றணும். சரிங்களா? இந்த கண்டென்ட் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஸோ உங்களுக்கு புக்கில் இருந்து தான் வரும். ஒரு வேளை புக்கில் இருந்து வரல அப்படின்னாலுமே உங்களுக்கு அவங்களா ஒரு கொஷினை கொடுத்துட்டு அதுக்கான கேட்பாங்க. இது அப்படி தான். ஸோ இது வந்து எங்கே நிற்கிறாய் அப்படின்னு தான். ஸோ உதாரணத்துக்கு இந்த கண்டென்ட்லாம் அதிகமாக எங்கே இருக்குன்னா துணைப்பாட பகுதியில்.
கரிசல் இலக்கியம் எழுத்தாளர் பகுதியிலலாம் அந்த வழக்கு, பேச்சு வழக்கு, வட்டார வழக்கு அந்த மாதிரி கண்டென்ட் புக்கில் எங்கே இருக்கோ அதை படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி, அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் இச்சொற்றொடரில் பொருளை வேறுபடுத்தும் காரணமாக அமைவது என்ன அப்படின்னாக்கி வேற்றுமை உருபு. அறிஞருக்கு நூல்லாம் கூங்கிறது வேற்றுமை உறுப்பு, அறிஞரது நூல் அப்படிங்கிறது வந்து அதுங்கிறது வந்து வேற்றுமை உறுப்புல வரும். சரிங்களா? கூங்கிறது 3ஆம் வேற்றுமை உருபு, அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை உறுப்பு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலை சொல்லறிதல் சரியான இணை 3 மேலே இருக்க 3மே மாற்றி தான் இருக்குது. சரிங்களா? கீழே இருக்கிறது வந்து கரெக்டாக இருக்குது. ரீஜனல் லிட்ரேச்சர்னா வட்டார இலக்கியம், கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம், எபிக் லிட்ரேச்சர்னா காப்பிய இலக்கியம், ஆசியன் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். புக்கில் இருக்க ஒரே பேஜ் கண்டென்ட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே கலை சொல்லறிகள் வந்து சரியான இணையை தேர்ந்தெடுத்தெழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்மளுக்கு அப்படியே மாறி இருக்கு. கன்சல்யூட் அப்படின்னா துணை தூதரகம், இது மட்டுமே கரெக்டான இடத்துல இருக்கு. ஸோ அப்போது இரிகேஷன் அப்படின்னா பாசனம், இது நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க. அடுத்து என்ன கொஸ்டின்னா டெரிட்டரி அப்படின்னாக்கி நிலப்பகுதி, கில்ட் அப்படின்னா வணிக குழு. நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூற்று காரணம் சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது அப்படிங்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக மாறுகிறது. ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் அதோட மொழியோட சிறப்பு வந்து மேன்மேலும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. எழுத்து மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கும்ங்கிறாங்க. கண்டிப்பாக எழுத்து மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கும். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 12th புக்கில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜில் ஒரு எல் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு கல்வெட்டு கொடுத்துருப்பாங்க. மாங்குளம் மதுரை பக்கத்தில் உள்ள இடத்துல உள்ளதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உள்ள கண்டென்ட் வந்து எழுத்தால் இருக்கும். பாறையில் வெட்டியிருப்பாங்க, சமணர் படுகைக்கு மேலே இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது என்ன தெரியும் நம்மளுக்கு, பல வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல்வெட்டோட நினைவு சின்னம் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் கையில் கிடைக்குதா? ஸோ அதை தான் இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கி எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் சொல்லியிருக்காங்க. தப்பு. உடல் மொழிக்கு அவ்வளவா இருக்குது, கை மட்டும்தானே வேலை செய்யும். எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் இருக்காங்க. தப்பு. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். ஆமாம், கண்டிப்பாக இந்த குரல் ஏற்றத்தாழ்வு இருந்தால் தான் நம்மளுக்கு நிறுத்தக்குறியில் எந்த இடத்துல வரும் வராதுங்கிறது தான் தெரியும். அதே மாதிரி சோகமாக இருக்கட்டும், நல்லா இன்பமாக இருக்கட்டும், எந்த இடத்துல வந்து நம்மளோட ஏற்றத்தாழ்வு இறக்கம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். நம்மளுக்கு 3 மட்டும்தான் தவறு. 1 2 4 சரி. ஆப்ஷன் ஏ கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். சரிங்களா? ஓகேங்களா? இது கரெக்டு தான். சரிங்களா? பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இது 3 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. இது தப்பு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து கூற்று 1 2 சரி, 3ங்கிறது தவறு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கூற்று காரணம் சரியா தவறா. தமிழுக்கு அமுதண்டு பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இதில் கூற்று வந்து என்ன அப்படின்னாக்கி இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன் இருக்காங்க. ஆமாம், பாரதிதாசன் தான். நம்மளுக்கு இந்த பாடலில் நல்லா பார்த்துக்கோங்க, கூற்றுக்காரன்களை கேட்டிருக்காங்க. ஸோ இது எலிஜிபிள் எக்ஸாம் தான். நம்மளுக்கு வந்து பாரதிதாசன் சிலபஸ்லையும் கவர் ஆகுறாரு. ஸோ அதனால் படித்து வச்சுக்கோங்க நல்லா. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். ஆமாம், புரட்சி கவின்னு ஒரு போற்றப்படுகிறார். புரட்சி கவின்னு ஒரு டாப்பிக்கே இருக்குது. சரிங்களா? அடுத்து இவரின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். கரெக்டு தான். கனக சுப்புரத்தினம்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கூற்று 1 2 3 சரின்னு இருக்காங்க. ஆமாம், 3 கரெக்டு தான். குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிற மாதிரி தான். குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானது. பணம் அப்படிங்கிறது என்னத்தை குறிக்கும் அப்படின்னாக்கி பருமையை குறிக்கும். பானம் அப்படிங்கிறதுக்கு வந்து பானகம் அப்படிங்கிறத குடிக்கிறத குறிக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, குரில்நெடில் எது கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் குரில்நெடில் வேறுபாடு. கண் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்மளோட உறுப்பில் இருக்கிறது ஒன்று, சினைன்னு சொல்லுவாங்க உறுப்பு. கான் அப்படின்னாக்கி காட்சி, அதை தான் குறிக்கும். ஸோ 16வது கொஸ்டின் இருபொருள் தருக அப்படின்னு இருக்காங்க. கலை அப்படிங்கிறதுக்கு இருபொருள் என்ன, பயிருடன் வளரும் புல் பூண்டு, இன்னொன்று அழகு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது கலை. இப்போ முகத்தில் ஒரு கலையாக இருக்குது அப்படிம்பாங்களா, அழகாக இருக்குது, அந்த கலை வந்துருச்சு அப்படிம்பாங்களா. ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு இருபொருள் தருக ஆழி. இந்த கடலுக்கு எப்படி சொல்ல, கடலுக்கு உரிய வேறு பெயர்களில் ஆழி வரும், சமுத்திரம் வரும் அப்படிங்கிறத நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஆழிங்கிறதுக்கு வேறு பெயர்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. கடல், இன்னொன்று மோதிரம். மோதிரத்துக்கு ஆழி வருமா? ஆமாம், ஆழி. கனையாளி கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, கம்பராமாயணத்தில் வரும். அதை வந்து யார் வாங்கிட்டு வருவா, அனுமன் வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்கல்ல. ஸோ
ஸோ சீதைக்கிட்ட இருந்து கணையாளி தான் வாங்கிட்டு வருவாங்க. அதுவுமே ப்ரீவியஸில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இப்போனா சிலபஸில் இல்லை. இருபொருள் தருகன்னு எடுத்திருக்காங்க. படி அப்படிங்கிறதுக்கு படித்தல், அப்புறம் வீட்டின் படி மாடி படிக்கட்டு. அதான் இது போன வாட்டி கொஸ்டினில் கேட்டதாங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின். அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படிங்கிறாங்க. பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும். இது சளிமொழி கண்டென்ட்டில் உள்ளதுதான். அவரை பற்றி அதிகமாக கேட்குறாங்க. அவரோட கண்டென்ட்டில் உள்ளது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கலாம். சரி, நெக்ஸ்ட் என்னென்னா சாண்டியாகோல இருந்து கேட்டிருந்தாங்க போன கொஸ்டினில். அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கருப்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுல வரும். என்ன இடத்துல வரும்? வெயிலில் அலையாதே உடல் கருப்பாகி விடும் அப்படிங்கிற மாதிரி தான் கரெக்டாக வரும். வானத்தின் நிறம் கருப்பு வராது. அப்பாவிகளின் மனம் கருப்புன்னு வராது. பாடகரின் முகம் வெட்கத்தில் கருப்பாகி விட்டதுன்னு வராது. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்டாக வரும். அடுத்து சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்ததுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக வாசிச்சிடலாமா? உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் முறையில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து அதுபோல் ஈர்ப்புடன் எழுத பழகுதல் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வருங்கிறம. அதுபோல் அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி கேட்டிருக்காங்கங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து நீளமாக இருக்குது, கொஞ்சம் புதுசாக இருக்குது, இது வரைக்கும் கேட்ட மாதிரியே இல்லை அப்படின்னா அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதை திருப்பி அடுத்த எக்ஸாமில் கேட்குற வாய்ப்புகள் அதிகம். அதனால் சொல்கிறேன், இது வரைக்கும் கேட்கல, இது கேட்க வாய்ப்புகள் அதிகம். சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஆகையால்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னே அதனால் கொடுத்துருந்தாங்க. ஸோ குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையோட குட்டையில் போய் முட்டையிடும்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே ஆகையால்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சரியான இணைப்பு சொல்ல எழுதுக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். இப்போ பேசும்போது எப்போதும் இனிய சொற்களே பேசணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக துன்பம் தான். அதுக்கு நீங்கள் பேசாமலே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. நிலங்களை எத்தனை வகையாக பிரித்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பன்மையில் வந்துட்டு பன்மையில் இருக்க இந்த ஒன்று தான். எப்படி, என்ன, எவ்வாறு அதெல்லாம் வராது. அடுத்த நெக்ஸ்ட் என்னன்னா சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை. இங்கே வந்து ஆறுகள்னு வந்துட்டு பன்மையில் யாவைன்னு தான் வரும். எப்படி, எவ்வாறு, யாருன்னு வராது. நெக்ஸ்ட் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. செப்பு திருமணிகளின் பொற்காலம் எது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? பொற்காலங்கள் அப்படின்னாக்கி எவைன்னு வரணும். இங்கே எவ்வாறு, எப்படி, என்னன்னு வராது. இது சோழர்களோட காலம் தான். இது புக்கில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பொருத்தமான காலத்தை சுட்டுக. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கி இறந்த காலம். நேற்று போனோம்னா நேற்று போனது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அப்படின்னாக்கி இன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நிகழ்காலம், போவோம் அப்படின்னா எதிர்காலம். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி பொருத்தமான காலம் அமைத்தல்ல தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவள்ளல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொடுத்தவன் முடிஞ்சிருச்சு, ஏற்கனவே கொடுத்து முடிச்சுட்டான். அவங்க இறந்த காலத்தில் தான் வரும். ஸோ நம்மளுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. பொருத்தமான காலம் அறிதலும் நம்மளுக்கு 2025 சிலபஸ்லாம் கவர் ஆகிற கண்டென்ட். இதில் நிறைய கொஸ்டின் அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மழை நன்கு பெய்தது அப்படின்னாக்கி அதுவும் பெஞ்சு முடிஞ்சிட்டு இறந்த காலம். இந்த கொஸ்டினில் அதிகமாக இறந்த காலத்தை தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 30வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இதில் வந்து சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு விண்மீன் போன வாட்டி கொஸ்டினில் கொடுத்துருந்தோமா, இப்போ விண் வெளி அப்படின்னு கொடுக்கலாம். ஆனால் அதில் மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ மணி மேகலை இருக்குது, மணி இருக்குது, மேகலை இருக்குது, அதை மட்டும் தான் வச்சு நம்ம கொண்டு வர முடியும். விலங்கு மணின்னு இருக்கா? இல்லவே இல்லை. மேகலை விளக்குன்னு இருக்கா? இல்லை. விண் விலங்குன்னு இருக்கா? இல்லை. மணிமேகலை இருக்குது. கரெக்டாக பார்த்தோன்னே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? புதிய சொல் உருவாக்கும் போது மணிமேகலை தான் வரும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கமாக்குறது 2025 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த கொஸ்டின் வந்து கேட்கல. இதுக்கு முன்னே கேட்டது கூட நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இல்லை. எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது. நான் தான் சொல்லுவேன், பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றும் போது வட்டார வழக்கு சொற்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு கேட்பாங்க, இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு கேட்டுருவாங்க. இதில் தான் கொடுத்துருக்காங்க. எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. ஸோ டீ ஸ்டால் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா தேநீர் கடை. இது வந்து நம்ம பிறமொழி சொற்களுக்கு தமிழ் சொல்லாக்குக அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அதில் வந்து டீ ஸ்டாலுக்கு என்னென்னா தேநீர் கடை. புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். ஆனால் இது வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுறதுக்கு அவங்களா ஒரு சென்டென்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுறது தான். தம்பி நீ எங்கே நிற்கிறாய் அப்படிங்கிறது தான் கரெக்டு. எங்கே நிற்கிற இருக்க அதெல்லாம் வராது. சரிங்களா? அப்படி பார்த்தோன்னா நிற்கின்றாய் அப்படிங்கிறது தான் கரெக்டான எழுத்து வழக்காக மாறும்.
32க்கு சி. நிறுத்தற் குறியீடுகள் அறிதல் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறுத்தற் குறியீடுகளில் வந்து கரெக்டாக என்னென்னா செழியன் துணி கடைக்கு சென்றான் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் கமா கொட்டேஷன் எதுவுமே வராமல் இருக்குது சரிங்களா. ஸோ நிறுத்தற் குறியீடுலேயே அதுதான் முக்கியம். ஸோ அது இல்லாமலே கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இதையே உங்களுக்கு கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். சின்னதாக தான் இருக்குது, நம்மளுக்கு பெருசாகவும் கேட்பாங்க சின்னதாகவும் கேட்பாங்க. ஸோ சரியான நிறுத்தற்குறியோட வாக்கியத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை பாடல் வரியை வச்சு கேட்பாங்கன்னு சொன்னேன்னா நிறுத்தற்குறிகள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இது அப்படியே பாடல் வரியிலேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறுத்தற்குறியீடுகள் தான். நம்மளுக்கு இதில் வர திருவிக்கவும் நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுறாங்க சரிங்களா. திருவிக்க மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பேஜில் ஒரு வரிக்கு மேலே வருதுன்னா அந்த கண்டென்ட் அப்படியே மைண்டில் ஏற்றிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இதை படித்து வச்சுக்கோங்க. சிலபஸ்லேயும் கவர் ஆகுது, நிறுத்தற்குறியீடுலையும் கவர் ஆகுது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் எடுத்திருக்காங்க. யதார்த்தம்னா இயல்பாக நடக்கிறது தான் சரிங்களா. அடுத்து ஊர் பெயர்களின் மருவுக்கு எடுத்திருக்காங்க. கோயம்புத்தூருக்கு கோவை அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஊர் பெயர்களின் மருவில் கும்பகோணத்துக்கு குடந்தை. அப்படியே நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். இப்போ நம்ம இன்னைக்கு 29 போட்டதான் நினைக்கிறேன், 30 29லையும் கேட்டிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. நீவு அப்படின்னாக்கி நீ அப்படிங்கிறதோட தமிழ் சொல் தான் பிறமொழிக்கு சொல்லுக்கானது நீவோ மாறி இருக்கும். ஸோ இதில் எங்கன்னா 9th புக்கில் கவர் ஆகும் சரிங்களா. ஸோ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டீ டு கப் அப்படின்னா எட்டி பார்க்கிறது சரிங்களா. லியூட் மியூசிக் அப்படின்னாக்கி யாழிசை. அடுத்து சாம்பர் அப்படின்னா அறை. இந்த சாம்பர் அறை வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கண்டென்ட்ல போட்டது நம்ம போட்டிருக்கோம் பாருங்க போய். நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரொனவுன்சியேஷனும் கொடுத்துட்டாங்க. அதாவது தமிழில் புஸ்தகம்னு சொல்லுவோம்ல அது கொடுத்துருக்காங்க. புக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா நூலகத்தை தான், நூல்களை தான் குறிக்கும் சரிங்களா. லைப்ரரினா நூலகம். ஸோ திரைப்படம் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டதான். இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல், இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். கடைக்கு போவாயா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நான் வந்து என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னா போவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னாக்கி இது உடன்பாட்டுக்கு வருதால் அப்படிங்கிறது என்னென்னா நேர் விடையில் வந்துடும். போகமாட்டேன் அப்படின்னா எதிர்விடை மறை விடையில் வந்துடும். அடுத்து என்னென்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒரு புத்தகம் ஒரு பேஜில் வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்கு சின்னதாகவும் இருக்கும் பெருசாகவும் இருக்கும். 10 வரி வரைக்கும் போகும் சரிங்களா. இதில் ஒரு 8 வரியிலே 2 நாள் 6 வரியிலே முடிச்சுட்டாங்க. 6.5 வரியிலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடான கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது. அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி போன்றோர் இவ்வரிசையில் மற்றொரு வைரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன் இஸ்ரோவின் 9வது தலைவர். இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் என்னும் சிறப்பிற்குரியவர். 2025ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போனா தலைவராகனா 2015 பதிப்பிருக்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே பார்க்கலாம், உள்ள இவரோட கண்டென்ட் கொடுக்கலாம். ஸோ இவரோட கண்டென்ட் கொடுக்கும்போதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினில் இவரை பார்த்துருக்கோமா. ஸோ இதுக்கு முன்னாடி யாரை கொடுத்துருந்தாங்க அவரை பற்றின கண்டென்ட்டும் ஒரு கொஸ்டின் நான் இதில் கேட்டிருந்தேன் சரிங்களா. ஸோ தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு கண்டென்ட்டும் கேட்குறேன். உங்களுக்கு முடிஞ்சவங்க தெரிஞ்சவங்க கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம இந்த கொஸ்டின் பார்த்துடலாம். 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையின் யாருடைய பங்கு மகத்தானது அப்படின்னாக்கி தமிழர்களோட பங்கு தான் மகத்தானது. தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர்கள் யார் அப்படின்னாக்கி சிவன் அப்படிங்கிறவர் தான். இஸ்ரோவின் 9வது தலைவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 9வது தலைவர்னா சிவன் தான் அதில் கொடுத்துருக்காங்க. இதில் இதே மாதிரி போன கண்டென்ட்ல வந்து ஒரு தலைவரை பற்றி போட்டிருந்தாங்க. ஸோ அவர் வந்து எத்தனை முறை முதலமைச்சராக பணியாற்றினார்னா 9 முறை. அந்த தலைவர் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். தெரியாதவங்க அந்த வீடியோ பார்க்கலான்னா அதை போய் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஏன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய பேர் இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. ஆனால் அவரை பற்றி தெரியாத தமிழ்நாட்டில் யாருமே இருக்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இதேமாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, பெயரெச்சம் எத்தனை வகைப்படும் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ 46வது கொஸ்டின், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்தார்னா 2015. அடுத்து பிழையற்ற தொடர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பிழைய திருத்தணும். அவர் அல்லர் ஒருமைப்பன்மை ரிலேட்டடாக இதில் பிழையற்ற தொடர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஒருமைப்பன்மை ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க.
பிழை திருத்துக, பிழையற்ற தொடரை தேர்வு செய்க, அது ஒன்று அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஒருமை பன்மை பிழை நீக்குக, இதுல சரியான தொடரை கண்டறிகன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தொடர்ந்து ஒருமை பன்மை 3 கொஸ்டின். ஆனால் இந்த கொஸ்டினில் தான் ஒருமை பன்மைங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கும், பண்ணாமலும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஸ்டினை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வைப்பாங்க. சரிங்களா? ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. வீரர்கள் நாட்டை காத்தனர் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். சரிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் 50க்கு அப்புறம் 51வது கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே 1, 2 ரிப்பீட்டடால தான் வரும். சரிங்களா? அடுத்தடுத்து பார்ப்போம். ஈன்று அப்படின்னைக்கு தந்து, கொம்பு அப்படின்னைக்கு கிளை, கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட, விடுதி அப்படின்னா தங்குமிடம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் இதில் கேட்டிருந்தேன்னா இதில் ரிப்பீட்டடாக கேட்காங்க அப்படின்னு. பருதி அப்படின்னா கதிரவன். இந்த கதிரவனுக்கான வேறு பெயர்களை வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள்ல இந்த வெறுப்பு மலை கொடுத்துருக்காங்களா, இங்கே அப்படியே கேட்டது அங்கேயும் இருக்குது. ஸோ அதான் சொல்கிறேன், ஒரு கொஸ்டினை ஒரு தடவைக்கு 100 தடவை வாசிங்க. அதாவது 1லேருந்து 100 வரைக்கும் 3 தடவை நீங்கள் வாசிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம். ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னா இன்னொரு கொஸ்டினுக்கு தெரியும். ஏன்னா இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கீழே இருக்குது, பார்ப்போம். துயின்று அப்படின்னாக்கி உறங்கி, பயின்று அப்படின்னா கற்று, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்னென்ன அப்படின்னாக்கி அவள் அப்படிங்கிறதுக்கு வந்து பள்ளம் அப்படின்னு தான் வரும். கூவல் அப்படின்னாக்கி சுவல் அப்படின்னாக்கி பிடரி, பிடரி, சுவல்னா பிடரி. பழனம் அப்படின்னாக்கி வயல், புறவு அப்படின்னாக்கி காடு. பிழை திருத்துதல் ஒரு ரிலேட்டடான கண்டென்ட், ஓர் அழகிய நகரம். உயிரெழுத்துக்கு முன்னாடி புள்ளி அடிச்சு எழுத்து தான் வரணும். அப்போ இதுதான் கரெக்ட். பிழை திருத்துக, கரடி ஒரு அணை துண்ணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரடி ஓர் அணை துண்ணி. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட், ஏன்னா இதில் உயிரெழுத்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு விடை வகைகள். கடைக்கு போவாயாங்கிறதுக்கு போகமாட்டேங்கிறது மறைவிடை. நான் சொன்னேன்னா மேலே போவேன்னா நேர்விடையும் போகமாட்டேன்னா மறைவிடை. விடை வகைகளில் உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படிங்கிறதுக்கு கட்டுரை தான் எழுத தெரியும் அப்படிங்கிறது இனமொழி விடை. இந்த இனமொழி கட் காப்பி பேஸ்ட் தான் அடிக்கடி கேட்குறாங்க, புக்கில் இருக்க கண்டென்ட் தான் கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நிறைய நிறுத்தற் குறியீடுகள் வர்றதுனால இதில் எது சரியான நிறுத்தற் குறியீடுகள் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கமா கொட்டேஷன் எந்த இடத்துலலாம் வருதோ அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அலுவல் சார்ந்த கலைச்சல் அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்நெட் அப்படின்னாக்கி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இணையம். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னாக்கி இடஞ்சொலி வகை. இமெயில் அப்படின்னாக்கி மின்னஞ்சல். சர்ச் இன்ஜின்னா தேடு பொறி. அப்படியே இது ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு 10 கொஸ்டின் போட்டிருக்கோம், அதில் இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின். கலைச்சொல் பொருளை வந்து சரியான விடையை தெரிவு செய்க அப்படிங்கிறாங்க. ஆடிட்டர் அப்படின்னா பட்டை கணக்கு, இதுவும் கேட்டது தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலைச்சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல்லை எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க. அஃபிடேவிட் அப்படின்னா ஆணை உறுதி ஆவணம். இது கேட்கல, இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எந்த இடத்துல இருந்து கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நிறையா வாட்டி சயின்ஸ் அண்டுக்கு ரிலேட்டடாக வந்து கேட்கும்போது நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி உள்ள புக் பேக்கில் உள்ளது கேட்கலாம். அதே மாதிரி சட்டம் ஆவணம் ரிலேட்டடாக கேட்கும்போது நம்மளுக்கு வந்து பாலிட்டி புக்கில் புக் பேக்கில் உள்ளதுல இருந்து கேட்கலாம். சரிங்களா? அவ்வளோலாம் ரொம்ப டீப்பாலாம் போகாது, 1, 2 அந்த மாதிரி பிசிறு தட்டி வரும். சரிங்களா? அதுக்குன்னு பயந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு 10 வேர்டு தானே எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிறது உள்ள ஒன்றும் இல்லை. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வுவமை தொடர் உணர்த்தும் பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ரெட்டிப்பு மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பழம் தான் கேட்குறீங்க. சரிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் உனக்கு அந்த பழத்தை பாலில் போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்கும்போது உங்களுக்கு நான் 1 கேட்டால் 2 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெட்டிப்பு மகிழ்ச்சி. நெக்ஸ்ட் என்னென்னா திருவிழாவைக்கான மக்கள் திரண்டு வந்தனர். தொடருக்கு ஏற்ற ஓமை தொடர் என்ன அப்படின்னாக்கி மடை திறந்த வெள்ளம் போல வேகமாக வந்தாங்களாம். திருவிழாவுக்கான மக்கள் எப்படி வந்தாங்களாம்? வேகமாக வந்தாங்களாம். மடை திறந்த வெள்ளம் போல வந்திருக்காங்க. கம்பி நீட்டுதல் என்ன ஓமை கூறும் பொருள் என்ன அப்படின்னாக்கி விரைந்து வெளியேறுதல். இது வந்து நம்மளுக்கு நான் இவ்வளோ கொஸ்டின் போட்டதில் இதுக்கு ஏதோ ஒரு கொஸ்டினில் மட்டும்தான் வந்திருந்தது. இப்போ இந்த இடத்துல வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓமைக்கான பொருள் வந்து கேட்டதே கேட்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அப்படியே மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கி எவ்வகை வினை அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவன் திருந்தினான் அப்படின்னாக்கி தன்வினை, திருத்தினான் அப்படின்னாக்கி பிறவினை. திருந்தினான், திருத்தி, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இருவினைகளின் பொருள் வேறுபாடில் அதிகமாக கேட்டிருக்காங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டறிந்து எழுதுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டி உடைந்து போயிற்று, இது எவ்வகை வாக்கியம்னு கொடுத்துருக்காங்க. செயற்பாட்டு வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல், இதில் குமரன் மலையில் நடைந்தான் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினைத்தொடர். நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ விடைக்கேற்ற வினா அமைக்க, இதில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உள்பட பல நாடுகள் செயற்கைக்கோளை ஏவி இருக்கின்றன அப்படின்னு இருக்காங்க.
ஸோ அப்போ எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன? இப்போ ஆண்டு முதலே அப்படின்னு சொல்லி அதில் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுதான் விடையாகவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுதான் வினாவா மாறும். சரிங்களா? எந்த ஆண்டுங்கிறது தான் கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம் முன்னோர்கள் இயற்கையோடு இதைந்த வாழ்வு நடத்தினர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம் முன்னோர்கள் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினார்கள் அப்படின்னா, யார் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினார்கள்? அதுதான் நம்மளுக்கு கேள்வியா வரும். சரிங்களா? நம் முன்னோர்கள் அப்படிங்கிறது தான் விடை. அப்போ அதுதான் கேள்வியா வரும். இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். விளை. ஸோ இதில் வந்து விளைங்கிறது வந்து பொருளோட மதிப்பு, இன்னொன்று விளைனா உண்டாக்குதல், விளைச்சல் உண்டாக்குதல், விளைவித்தல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையின் நின்றனர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இந்த சீருடை யூனிஃபார்ம் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லாம் கேட்கலாம். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்லாம் கேட்பாங்க. அகரவரிசை நான் சொன்னேன்னா கட் காப்பி பேஸ்ட் அப்படியே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே கேட்டிருக்காங்க. சரிங்களா? உயிரெழுத்து வரணும். ஃபஸ்ட்டு உளவு இருக்குது, அடுத்து ஒரு உயிரெழுத்து தான் வருது. அப்போ இதுதான் வரணும். சரிங்களா? 2 உயிரெழுத்து இருக்குது அப்படிங்கும்போது அது வந்ததுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்து வரணும். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து அகரவரிசைப்படி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நிறையா மன்னர்கள் கொடுத்துருக்காங்க, நூல் கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உயிரெழுத்து இந்த வேலை எதிராக இருக்கான்னா அப்படி எதுவுமே இல்லை. 4 ஆப்ஷனில் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துல கே இருக்கணும். அப்படி கே இல்லை, கேக்கு அப்புறம் கா வருது. அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. வேறு எதுலேயுமே கோ இருக்குது. சரிங்களா? கேக்கா வரிசையில் வந்து ஃபஸ்ட்டு பியும் ஏயும் இருக்குது. ஆனால் வந்து கேக்கு அப்புறம் கா வர்றதுனால பி ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். சரிங்களா? அடுத்து பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே கட் காப்பி பேஸ்ட்டு தான் போன வாட்டி கேட்டிருக்காங்க. சரிங்களா? உயிரெழுத்துக்களில் ஏதாவது ஆரம்பிக்குதுன்னா ஆமாம் ஆரம்பிக்குது. ஊங்குற எழுத்துல வந்து டி ஆப்ஷன் ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே ஈஸியாக போட்டுடலாம். வேறு எதுவுமே வராது. கேங்கிற உயிர்மை எழுத்து இருக்குது, இதுவும் வராது. உயிரெழுத்துக்கள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் வரும். அகர வரிசைப்படி சொற்களை சீர்செழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. கே கே கி கூ வரிசையில் வந்ததுக்கப்புறம் தான் தேத்தா வரிசையில் வரணும். இப்போ கே வரிசையில் வந்துட்டு கூங்கிற எழுத்து வந்ததுனால பி ஆப்ஷன் தான் கரெக்டு. அதுக்கப்புறம் தான் வேறு வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விதை என்ற வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழில் பெயர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விதைங்கிறது வேர்ச்சொல். சரிங்களா? விதைத்தல்ங்கிறது தொழில் பெயர். விதைத்தல்ங்கிறது விதையை விதைக்கிறது வந்து தொழில் பெயரில் வந்து எப்படின்னா நம்ம நேர்மறை. இப்போ எதிர்மறை கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. எதிர்மறைங்கிறது விதைத்தல்ங்கிறதுக்கு எதிர்மறை என்ன? விதையாமே இருக்கதான். விதைப்பதுன்னு வராது, விதைக்காதிரு அப்படின்னு வராது. சரிங்களா? அடுத்து வினைமுற்று வினையச்சம். இதில் பாடினால் கண்ணகி இது எவ்வகை தொடர்னா வினைமுற்று தொடர். சரிங்களா? அவள் பாடினா கண்ணகி பாடி முடிச்சுட்டா. அடுத்து ஆள் என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை கண்டறிக அப்படிங்கிறதுங்க. ஆளுங்கிறதுக்கு ஆளல் அப்படிங்கிறது தான் தொழில் பெயர். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கேட்ட தொழில் பெயரில் ஆளல் கேட்கவே இல்லை. சரிங்களா? வேர்ச்சொல் கொடுத்து வினைமுற்றி கேட்கும்போது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. வேர் சொல்லை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. செய்தான் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கி செய் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். குமைந்தன குமை அப்படியே கட்காப்பி பேச்சு தான். போன வாட்டி கேட்டிருந்ததுல அப்படியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பொருள் தரும் பழச்சொல். நான் சொன்னேன்னா இந்த மலையோட வேறு பெயர், சூரியனோட வேறு பெயர், கடலோட வேறு பெயர், அந்த மாதிரி நிலவோட வேறு பெயரெல்லாம் படித்து வச்சுக்கோங்க, கேட்பாங்கன்னு. ஸோ இதில் வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று இது எல்லாம் மலையோட வேறு பெயர்கள். சரிங்களா? ஒரு பொருள் தரும் பல சொற்களில் வச்சுருக்காங்க. அடுத்து தலை என்னும் சொல்லுக்கு இணையான வேறு சொற்கள் அப்படின்னா தலைனா தலை சிறந்தவன், முதன்மையானவன். அதே மாதிரி சிரசு தலையை தான் குறிக்கும். அடுத்து நான் சொன்னேன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்களில் சூரியன் கேட்பாங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்னா இதில் கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு, பருதி, இன்னொன்று ரவி இதெல்லாமே சூரியனை தான் குறிக்கிற வேறு பெயர்கள். அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலைங்கிறது வந்து கடல் அலையை குறிக்கும். இன்னொன்று அலை வரவழைத்தல், அழைத்தல், இன்வைட் பண்ணாங்களா உன்னையா அப்படிங்கிறது அழைக்கிறது, அதுதான் ரிலேட்டடாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தலுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆணினா எழுத்தாணி, இன்னும் ஆணி என்னன்னா மாதம். ஸோ ரெட்டை சொல்லின வந்துச்சு அப்படின்னா மாதம், 3 சொல்லின வந்து எழுத்தாணி. நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல சரியான இணையை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டலெக்சுவல் அப்படின்னாக்கி அறிவாளர் கரெக்டு தான். ஸோ இம்பளம் அப்படின்னாக்கி சின்னம் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. சிம்பிள் அப்படின்னா சிம்பலிசம் அப்படின்னா குறியீட்டியல், தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க.
காமர்ஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்னன்னா மின்னணு வணிகம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து போன வாட்டி கேட்ட அப்படியே கட்காப்பி பேசி தான். டெபிட் கார்டு என்பதோட சரியான இணைப்பு சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கி பற்று அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, செக்குனா காசோலை, இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும். டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. மரபு பிள்ளையை நீக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புறா வந்து குணுகும், கரெக்டு தான் சரிங்களா. கிளி வந்து பேசும் இல்லைன்னா கொஞ்சம். அதுக்கப்புறம் மயில் வந்து அகவும், குயில் வந்து கூவும் சரிங்களா. அப்படியே மாற்றிருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மரபு பிழை சொல்லை தேர்க அப்படிங்காங்க. சப்பாத்தி கல்லி வந்து மடல் தான் சொல்லுவோம் சரிங்களா. சப்பாத்தி கல் மடல். சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. நாணலுக்கு தோகை, கரும்பு தோகை, நாணல் தோகை. அடுத்து பொருந்தாத சொல்லி கண்டறிக. நச்சினை, குறுந்தொகை, பரிபாடல், மதுரை காஞ்சின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மதுரை காஞ்சி 8 தொகை 10 பாட்டில் 8 தொகையில் என்னெல்லாம் வரும், 10 பாட்டில் என்னெல்லாம் வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு பாடலே உண்டு. நச்சினை, நல்ல குறுந்தொகை, ஒத்தபதி, இட்டுப்பட்டு, ஒங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏற்றும் களியோடு அகம்புறம் என 8 தொகை. இப்போ இந்த மாதிரி ஒரு பாடல் படிச்சிருந்தா போதும், நீங்கள் 10 பாட்டோடது தெரியலிட்டாலும் ஈஸியாக அடிச்சிடலாம். இது பேசிக் கண்டென்ட் தான், இது தெரிஞ்சுக்கோடதுக்கு நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்தும் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 10 பாட்டு ப்ளஸ் நீதி நூல்களுக்குள்ளே வந்துட்டாங்க. திருக்குறளும் நம்மளுக்கு கவர் ஆகுது சிலபஸில். பொருந்தாத சொல்லும் நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுது. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை 10 பாட்டில் வந்துடும். திருக்குறள் அப்படிங்கிற நூல் வந்து நம்மளுக்கு எதில் வந்துடும் அப்படின்னாக்கி நீதி நூல்கள், அறநூல்கள் சார்ந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் வந்துடும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் பேசிக் கண்டென்ட் தான் தெரிஞ்சிருக்கும். அடுத்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நண்பா படி அப்படிங்கிறது உரிச்சொல்ல வராது சரிங்களா. வரைந்த ஓவியம் பெயரச்சம், சென்றனர் வினைமுற்று கரெக்ட். பொற்றொடி வந்தால் அன்மொழி தொகை. பொற்றொடி வந்தால் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதில் கொஞ்சம் இலக்கணம் ரிலேட்டடான உள்ளதில் பொற்றொடி வந்தால் அடிக்கடி பார்த்துக்கோங்க. புக்கில் 10th புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் இதெல்லாம். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அப்படின்னாக்கி முதுமை, ஈஸியாகவே போட்டுருவீங்க. அடுத்து எதிர்ச்சொல் தருக. ஈதல் அப்படிங்கிறதுக்கு ஏற்றல். ஈதல் அப்படின்னா ஈகை, கொடுத்தல். நம்ம போனாட்டி பார்த்துருந்தோமா, நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். ஈதல் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏற்றல் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்ல இரவலர் அப்படின்னாக்கி புறவலர். இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். இரவலர் அப்படின்னா புறவலர். அடுத்து காடு ப்ளஸ் ஆறு காட்டாறு அப்படிங்கிறது தான் பிரியும். நெக்ஸ்ட் அறிந்தது ப்ளஸ் அனைத்தும், அறிந்தது அனைத்தும், அறிந்தது அனைத்தும் 2 தவறணும் சரிங்களா. அறிந்தது அனைத்தும். அப்படியே எழுத்து ப்ளஸ் ஆணி, எழுத்தாணி என்பது எழுத்தாணி அப்படிங்கிறது சேரும் சரிங்களா. ஸோ எழுத்தாணி அப்படிங்கிறதுல ஆணிங்கிறது கொடுத்துருந்தாங்களா. ஸோ ஆணி ரெட்டை சொல்லின நகர வேறுபாடில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுலேயும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எழுத்தாணிங்கிறத பிரித்து எழுதுக அப்படிங்கிற சேர்த்து எழுதுக ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 100 கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி தானே. ஸோ இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் ரிப்பீட்டானது எத்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட கண்டென்ட் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு புரிதல் வந்து ஏற்பட்டிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இருக்குல்ல ஆணி 85வது கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க, 100வது கொஸ்டின்லேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நம்மளுக்கு எப்படி பிரித்து எழுதணும், அதாவது இப்போ நீங்கள் புறம் ப்ளஸ் 4 + 100 புறநானூறு அதையும் பிரித்து எழுத பார்த்துக்கோங்க. இப்போ நாளைக்கு திரு ப்ளஸ் குறள் திருக்குறள் அதையே நாளைக்கு பிரித்தெழுதுகளில் கேட்கலாம். எந்த மாதிரி புணரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பாடல் வரிகளை கேட்குறாங்களா, இல்லை பாடலோட ஹெட்டிங்கில் நம்மளுக்கு ஆப்ஷனில் வைக்கிறாங்களா, ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் இருக்கும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு அது ரிலேட்டடான கண்டென்ட்டை வந்து எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே அப்ரோச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக 85 90க்கு மேலேயே ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா. ஸோ அதை தான் சொல்கிறேன். திருப்பி ரிப்பீட்டட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்த்தாலே போதும். ஒருவேளை என்கிட்ட புக்கு இல்லை, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கையில் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்தடுத்த கண்டென்ட் வந்துட்டு இருக்கோம். அடுத்த ஜிகே ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்மளை கண்டென்ட் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வேறு என்ன அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறையா படிக்கணும் அப்படின்னாக்கி கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க. நல்லா ஹீட்டான நேரம் இருக்கிறதுனால வெளியில் போனீங்க அப்படின்னாக்கி கேரி பண்ணிட்டு போங்க. நான் இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.